ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூசிலேருந்து ரெசில்மேனியா 42 மெயின் ஈவெண்ட் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்கமிங் ரெசில்மேனியா 43 சவுதியில் நடக்க போதில்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிக் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி டிமாண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சைட்டுக்கு நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் இருந்து தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்துருப்பீங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டேருக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டேர் வின் பண்ணி நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரியோலஜி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ புக் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஏன் ட்ரூ மேக்கிண்டேரை ஜெயிக்க வச்சிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டட் என்ன பேக் ஸ்டேஜ் நியூஸ் எதுவும் கிடைச்சிருக்கான்னு பார்க்கும்போது இது ரிலேட்டட் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ போத் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கிண்டேர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்சுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிச் பண்ணியிருந்தாங்கன்றத ஒரு ரூமராக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஈவன் கோடி ரோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்காராமா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கணும், ட்ரூ மேக்கிண்டேர் சாம்பியன் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூசிலேருந்து 4 கண்டெண்டர் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஃபைனலிஸ்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டேர் கூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக ராயல் ரம்பிள் பேப்பரியில் சண்டை போட போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கண்டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருவாங்க. ஸோ யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக இருப்பாங்கன்னு ரிவீல் ஆயிருவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ஸ்மாக் டவுனில் அவங்களுக்கான கண்டெண்டர் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும். அதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் பேப்பரியில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்கமிங் நடக்க போகிற ஸ்டார் ரிலேட்டடும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு சில மேட்சப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசிலேருந்து பிறகு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ராவோட ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறாருங்க. ஸோ பிராண்ட் பிரேக்கர் இன்ஸ்டா வின் பண்ணியிருந்தால. ஸோ அதை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறாருன்றத நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன்ஸ் சாம்பியனான ஸ்டெப்னி வாகரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்குல் ராட்ரிகஸ் அட்ரஸ் பண்ணுவாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டெப்னி வாகருக்கு வந்து இன்ஜுரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசிலேருந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ஸ்டோரின்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நியூ விமன்ஸ் டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க ரிப்ளே யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிக் ஆஃப் பண்ண போகிறாங்க. அவங்க கிக் ஆஃப் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுவாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்மளுடைய கந்தர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ராயல் ரம்பிள் பேப்பரி மாதிரி புக் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ பேப்பரியில் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொடுத்துருவாங்க. ராய் எபிசோடில் வச்சாங்க தெரியல. கண்டிப்பாக இது மெயினோட இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விஷயம் இந்த பிரான்சன் ரீட் ஆஸ்டின் தியரி வர்சஸ் நம்மளுடைய பென்டா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராயல் லீக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி. ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம டபிள்யூடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்க ட்ரூ மேக்கிண்டேர் இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஸ்காட்டிஷ் சைக்கோபாத் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிறிஸ் ஜெரிகோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த லைஃப்லையும் சரி கெரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. என்னோட கஷ்டமான சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் கரெக்டாக கிறிஸ் ஜெரிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூட ராஸ்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக பெரிய டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவருடைய கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸ்டில் நவ் ஏன் ஏடபிள்யூ ராஸ்டரில் வச்சிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கர கன்ஃபியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோட ரிட்டர்ன் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பெல் மீடியா போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவீல் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கிறிஸ் ஜெரிகோ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வர்றதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காராமா. அண்ட் ஆல்சோ அவர் மோஸ்ட் ப்ராப்ளி அப்கமிங் நடக்க போகிற டிஎன்ஏல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பியரன்ஸ் ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. டிஎன்ஏல அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காராமா. ஸோ மோஸ்ட் டபிள்யூக்கு வருவார். டபிள்யூ வர வச்சிருக்கு அவர் கண்டிப்பாக டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்பியரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாலும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரெசில்மேனியா 42 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருங்க. ஸோ இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்சஸ் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்களாமா. ஸோ ரெசில்மேனியா 42க்கான போத் நைட்டோட மெயின் ஈவெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டபிள்யூ அவங்களுடைய போஸ்டர்ஸ்லேருந்து வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் போஸ்டர் வந்து தான் புக் பண்ணுறாங்க. சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணுற விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் கொடுப்பாங்க போல. ஸோ டே
2ல் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராயல் ரம்பிள் வின் பண்ணுற மென்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க போலன்றது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ கரெக்டாக சோர்சஸில் என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா WWE சேர்ந்து இப்போ கரண்ட்டாக ரெசல்மேனியா 42 2 நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE லாக் பண்ணிட்டாங்களாமா. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க போகிறது கிடையாதுமா. இதுதான் ஸோ இந்த 2 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE அடித்தளம் போட்டு வச்சுட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சா ஆல்சோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோடி ரோட்ஸ் தோத்துட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஈவன் என்னாலே பிலீவ் பண்ண முடியலங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் ஆகிட்டார். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் மார்னிங் ஷோ எடுத்து பார்க்கும்போது ட்ரூ மேக்கின்டையர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாகவும் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ இதை நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது WWE வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்ட பிளான்ஸ் தான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் கோடியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணோம்னா ஸோ இதுக்கப்புறமா கோடியோட கேரக்டருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காருன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரூ மேக்கின்டையர் இந்த சாம்பியன்ஷிப் வச்சு நல்ல சம்பவம் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாருங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சாம்பியன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஃபுல்லாக அலப்பறையை போட்டு தாக்க ஆரம்பிச்சாது. ஃபோட்டோஸ்லேருந்து கிளிப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இப்போ கரண்ட்டாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வருஷம் நிறைய பேர் ஏன் கோடி ரோட்ஸ் தோத்தாருன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஷிஃப்ட்டுக்காக போக போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கோடி ரோட்ஸை பிறகு கண்ட WWE டைட்டில் தோக்க வச்சதுக்கான காரணம் அவர் ஹீல் டர்ன் தான் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE பொறுத்து பார்த்தானுங்க. ஸோ கோடி ரோட்ஸ் ஹீலாக வச்சு ஏதாச்சும் வந்து புக் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் WWEக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக அமையலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டார்க் மோடுக்கு தான் கோடி ரோட்ஸ் போக போகிறாரு. அந்த நைட் மேர் கெட்டப்பில் தலைவன் நின்று இருந்தார்ல. ஸோ சாரி நம்ம ஹோம்லேண்டர் கெட்டப்பில் நம்ம கோடி ரோட்ஸ் நின்று இருந்தால ஃபைனலி அதை பார்க்க போகிறோம். கடைசி மீடியா அப்டேட்டாக நம்மளோட WWE ரெசல்மேனியா 43 சவுதி அரேபியா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கண்ட ரெசல்மேனியா 43 வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் தான் நடக்க போகுதுன்றதை WWE சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போகிற நிலையில் இப்போ கரண்ட்டாக அந்த சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 2 பிக் லெஜண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்றத நியூஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைனல் பில் போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ரியாத்தில் ஒரு சில ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல. ஸோ WWEயோட ஷேர் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் WWEயோட சவுதி அரேபியாவோட மேனேஜர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட 2 லெஜண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஸ்டீவ் ஆஸ்டின் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்களாமா. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 43ல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்களாமா. அண்ட் ஆல்சோ நம்ம அப்கமிங் நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார். அது வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சாக தான் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபப்லி ரெசல்மேனியா 43ல் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் கொடுப்பாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு தடவையாச்சும் நடத்துங்களா ராக் வர்சஸ் ரோமான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணானுங்க. ஸோ இன்ச்சு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவானுங்க. சரி அடுத்த வருஷம் பார்த்துடலான்னு பார்த்தா ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ ஒரு தடவையாச்சும் நடத்துவானுங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கண்ட WWEலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா 2 பிக் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீவ் ஆஸ்டின் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 43ல் அப்பியரன்ஸ் கொடுத்தா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறாங்கன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கு. நீ மார்க் நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா